கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 தொழிலாளர்கள் அடுத்தடுத்த நாட்களில் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பேரரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பேரரசன், விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்திருப்பட்டு அருகே உள்ள ஈரோடியாம்பட்டு கிராமத்தில் வசிக்கும் ரட்சகன் என்பவரின் வீட்டிற்கு டைல்ஸ் வேலைக்காக வந்த பீகார் மாநில 5 இளைஞர்களில் ஒருவர் அமர்ஜித் குமார் என்பவர் நேற்று இரவு காணவில்லை என மூங்கில்திருப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரை ஏற்ற காவல்துறையினர் அமர்ஜித் குமாரை தேடும் பணியில் ஈடுபட்ட போது டைல்ஸ் வேலைக்காக வந்த ரட்சகன் என்பவரின் அண்ணன் ஜான் பீட்டர் என்பவரின் விவசாய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் நேற்று முன்தினம் வடப்பன்பருப்பி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சவரியார்பாளையம் கிராமத்தில் வெல்டிங் பட்டறையில் வேலை செய்து வந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பானு மண்டோ என்ற வெளிமாநிலத்தவரும் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அடுத்தடுத்து 2 வெளிமாநிலத்தவர்கள் கிணற்றில் தவறி விழுந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த மூங்கில்திருப்பட்டு மற்றும் வடப்பன்பருப்பி போலீசார்கள் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கூடுதல் விசாரணையை 2 காவல் நிலைய போலீசார்களும் தீவிரமாக மேற்கொண்டு வரும் சம்பவம் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.